ஒரு காலத்தில் நான் மட்டும்தான் என்ன மாரி எவன்டா இந்த சினிமாவில் இருக்க முடியுன்ற அளவுக்கு ஒரு வேற லெவலில் இருந்தவர் தான் டைரக்டர் சங்கர். ஆனால் இன்னைக்கு வரவெல்லாம் போட்டு சம்மடி அடிக்கிறான். நம்மளையும் முதற்கொண்டு தான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு சங்கர் இந்த நிலைமைக்கு போனதுக்கு ஒரு அசுர வளர்ச்சியில் இந்த சங்கர் இப்போ ஒரு அசுர வீழ்ச்சிக்கு போயிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன ஒரு ரீசன்? இது ரீசன்லாம் சொல்ல முடியாது, சிம்பிள் ரீசன் அவர் எடுக்கிற படம் தான். அவர் அந்த இடத்துக்கு போனதுக்கு காரணம் என்னன்னா அவர் எடுத்த படங்கள் தான். இப்போ ஏன் அந்த நிலைமையில் இருக்காருன்னா அவர் எடுத்த சமீப காலமாக அவர் எடுத்த படம். நீங்கள் வந்து ரீசெண்டாக சொல்லணும்னா இந்தியன் 2 வந்து உங்களுக்கே தெரியும் அது எப்படி போச்சு. சரி, இந்தியன் 2 ஒரு படம், எந்த ஒரு டேரக்டராக இருந்தாலும் ஒரு படம் அடி வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சரி, அதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்தார்னா எந்திரன் 2.0 எடுத்தார். சரி, எந்திரன் 2.0 சரி ஏதோ ஸ்டோரி வைஸ் ஓடலைங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஐன்னு படம் ஒன்று எடுத்தார், அதுவும் ஓடலை. இப்படி தொடர்ச்சியாக எடுத்துன படமும் ஓடலைன்னா அவரை நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, டேரக்டரு சங்கர் வெறும் நம்ம சாதா டேரக்டர்லாம் கிடையாது. ஒரு படம் ஓடினாலே வச்சு செய்வானுங்க. யார் நம்மளை இவரை செஞ்சார் பாருங்க, பீஸ்ட் படம் தானே, நெல்சனை வந்து வச்சு செஞ்சானுங்க. ஒரு படம் தான் எடுத்தார், அவர் வச்சு செஞ்சானுங்க. இப்போ சங்கர் 3 படமாக தொடர்ச்சியாக வந்து எடுத்துகிட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு. பட் இந்த வரிசையில் ஃப்ளாப் கொடுத்தாலுமே அவர் ஒரு பொசிஷன் இருக்கிற டேரக்டர் தான். ஆனால் அவரே வந்து இன்னொரு டேரக்டரை வந்து அந்த ரேஞ்சில் வச்சு ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுன்றது வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. என்ன ப்ரொமோஷன்னா அவர் வந்து சங்கர் வந்து இப்போ வந்து கேம் சேஞ்சர் அந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ஆந்திராவில் எல்லாம் பயங்கரமாக ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரொமோஷனில் ராஜமௌலியை கூப்பிட்டுக்கிறாங்க படம் ப்ரொமோஷனுக்கு. ராஜமௌலி இருக்கிற ஸ்டேஜில் சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி இந்தியன் சினிமாவோட ப்ரைடு சொல்லிட்டு ராஜமௌலியை சொல்லியிருக்காரு. ஒரு காலத்தில் இந்தியன் சினிமாவோட ப்ரைட்னா அதான் சங்கர் தான் சொல்லுவாங்க. அந்த சங்கரே இன்னைக்கு ராஜமௌலி தான் இந்தியன் சினிமாவோட ப்ரைடு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அப்போ டைரக்டர்ஸான ரூசோ பிரதர்ஸ் வந்து இந்தியாவில் ப்ரொமோஷன் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா எந்திரன் படத்தை பற்றி பேசுனாங்க. அவங்க எந்திரன் படத்தை பற்றி பேசணும்னு அவசியமே கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ரோபோ மூவி பார்த்தோம், அந்த மூவி படத்தை வர கிளைமேக்ஸ் என்னால் நாங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்மளால் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் வைக்க முடியுமா நாங்கள் யோசித்தோம். பட் எங்களால் வைக்க முடியல. பட் இருந்தாலுமே இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது சொல்லிட்டு அப்போவே இந்தியன் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தூக்கிட்டு போனவர் தான். பட் ஆனால் அது மட்டும் இல்லை, அவர் இப்போ எந்திரன்னு ஒரு படம் மாசாக கொடுத்துட்டாரு. பட் அது 2.0 ஒன்று எடுக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு படம் இருக்குன்னா அந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே வந்து அது 2.0னா ஐ மீன் பார்ட் 2 வந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே நம்மளுக்கு இருக்கும். இப்போ பாகுபலி 1 வந்து நம்மளுக்கு அது வெற்றி படம்னு தெரியும். அதே மாதிரி அதோட எக்ஸ்பெக்டேஷனில் தான் பாகுபலி 2 வந்து பார்க்க வருவாங்க. அதே மாதிரி ரஜினி நடித்த படம் எந்திரன் படம் அது செம்ம கலெக்ஷன் வைஸும் சரி, படம் ஸ்டோரி வைஸும் சரி செம்ம ஹிட்டான படம். அதே படத்தை வந்து ஒரு 2.0 எடுக்கிறாரு, அதுவும் வந்து 3Dயில் எடுக்கிறாரு, அது புதுசாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும் போது மக்கள் வந்து இன்னும் அதிகமாக பார்க்கறதுக்கு தான் வருவாங்க. ஆனால் அப்படி வந்துமே அந்த படம் ஓடலைன்னா என்ன அர்த்தம்? ஓடலைன்னா சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லுவீங்க கலெக்ஷன் வைஸ் ஓடிடுச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ சொல்லுவீங்க நீங்கள் இப்போ என்ன சொல்லுவீங்கன்னா கலெக்ஷன் வைஸ் மட்டும் ஓடலை, இப்போ இருக்கிற கரண்ட் ஹீரோஸ் கலெக்ஷன் வைஸ்ல அடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க என்னதான் அந்த படம் வந்து தோல்வி படங்கள் நிறைய பேர் சொன்னாலும் அந்த இயர்ல ஓவராலா இந்தியால அதிகமா கலெக்ட் பண்ண படம் 2.0 தான். தமிழ் சினிமா வந்து இன்னைக்கு வரைக்கும் ஹையஸ்ட் கலெக்ஷன் படம்னா 2.0. சில பேர் சொல்லலாம் 2024 இருங்க உச்சத்துல இருந்து விட்டுட்டு எல்லாத்தையும் வரேன் அப்படின்ட்டு. அவரோட கலெக்ஷன் கூட 2.0 கலெக்ஷன் உடைக்கல. அதாவது நீங்க இப்ப டிவிக்கு தலைவரை பத்தி சொல்றீங்க. ஆமா, அதாவது லாஸ்டா படம் ரிலீஸ் ஆன நம்ம கோட் படத்தோட கலெக்ஷன் வந்து கோட் லியோவே அடிக்கல நீங்க 2.0. ஸோ நீங்க சொன்னபடியே 2.0 வந்து ஸ்டோரி படி அந்த அளவுக்கு பெருசா கிளிக் பண்ணலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்து சங்கர் வந்து தப்பிச்சிக்கினாரு. பட் அதே ஃபார்முலா தானே அவர் இந்தியன் 2க்கும் அப்ளை பண்ணாரு. 2.0வும் இந்தியன் 2வையும் நீங்க வந்து கம்பேர் இல்ல, அவர் நாம கம்பேர் பண்ண மாட்டோம். பட் ஆனால் அவர் ஃபார்முலா அப்படிதான் இருந்தது. என்ன ஃபார்முலா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எந்திரன் வந்து 1 எடுத்தாரு, அதே வந்து 2வா எடுக்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வராங்க மக்கள். அதே மாதிரி தான் இந்தியனும் எடுத்தாரு, இந்தியன் 2வும் எடுத்தாரு. 2 சினிமா தமிழ் சினிமாவோட 2 பில்லர்ஸ் தான் நம்ம சொல்லணும்னா ரஜினி கமல், இவங்க 2 பேர் தான். ரஜினியை வச்சு எடுத்தாரு, ஓடலாட்டியுமே கலெக்ஷன் இருந்துச்சு. கமல் வச்சு எடுத்தாரு, அது ஓடவே கமல் ரஜினியோட கம்பேர் பண்ணும்போது கமல் அவ்வளோதான். சிம்பிள் நம்ம சொல்ல வேண்டியது கமல் அவ்வளோதான். அதனாலேயே சங்கரை போட்டு இந்த படத்துல இன்னும் செம்மடி அடிச்சாங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு, 2.0லுமே சம் கிரிஞ்ச் சீன்ஸ் தான் இருக்கும்.
உதாரணத்துக்கு சொன்னா பக்ஷிராஜன் வர சீன் எல்லாம் என்னடா இது, அது பேய் படமா இல்ல சைஃபை படமான்னு சொல்லிட்டு என்னால இன்னைக்கு வரைக்குமே அதை கணிக்க முடியல, அது என்னடா படம் அப்படின்னு. இந்தியன் 2 வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு குற்றம், அது சங்கர்கிட்ட இருந்து பண்ணது இன்னும் மிகப்பெரிய. பட் ஆனால் இந்த 3 மொக்க படங்க வந்துட்டு இருந்த சமயத்தில் வந்து ராஜமௌலி வந்து பாகுபலி 1, பாகுபலி 2, RRR அப்படின்னு மாசான படங்களும் அந்த கலெக்ஷன் வைஸும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாக இவர்கிட்டேருந்து இந்த அளவுக்கு வருது அப்படின்ற மாதிரி. இப்போ சங்கரை நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் வச்சுருந்தோன்னா அந்த விட அதிகமாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு ராஜமௌலி வளர்ந்து வந்துட்டார். அதுதான் நம்ம சொல்லணும். சங்கரை வந்து டவுன் பண்ணிட்டு ராஜமௌலி வாழ்ந்து வந்துட்டார். அதுதான் நம்ம வந்து ஓப்பனா டவுன் பண்ணிட்டு சொல்ல முடியாது. சங்கர் வந்து சில விஷயம் வந்து சரியா கவனிக்க முடியாது. சங்கர் வந்து ஒரு ஃபார்முலாவில் ஒன்று விட்டுட்டாரு, அதாவது சக்ஸஸ்ன்னு ஒரு ஃபார்முலா விட்டுட்டு அவர் இப்போ டவுன்ஃபாலில் தான் இருக்கார். ஆக்சுவலி டவுன்ஃபாலில் தான் இருக்காரு. ஸோ குறிப்பிட்டு சொல்லலாம், சங்கர் பீக்கில் இருந்த டைமில் தான் ராஜமௌலியோட வளர்ச்சின்றது ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் தான் மகதீரா பண்ணார், ஈகா பண்ணார். ஈகா மீன்ஸ் தமிழில் வந்து நானி அந்த படம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வெற்றி. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவரும் சம் கிரிஞ்சான படங்கள்லாம் கொடுத்துக்கிறாப்புல. சந்திரமௌலி சொல்லிட்டு ஒரு படம்லாம் இருக்குது. பட் தெலுங்கில் அந்த படம் பயங்கர ஹிட் ஆனாலும் தமிழ்லனா தம்பி வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தமிழ் ஆடியன்ஸ் வந்து இப்படி வளர்ச்சியாக நியூவாக வந்து வளர்ந்து இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ வளர்ந்தாலுமே இப்போ சங்கரே ஒரு படம் ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டு, அவர் படம் ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டு இவர் தான் பெஸ்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்துருச்சுல. அது உண்மைதான். அது காரணம் சங்கர் டவுன்ஃபால் தான். அது பத்தாவதுக்கு இன்னொன்று இருக்கு. எப்படி இந்திரன் படத்தை வந்து ரூசோ பிரதர்ஸ் பாராட்டினாங்களோ அதே மாதிரி தான் RRR படத்தை ஜேம்ஸ் கேமரானே பாராட்டினாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி பண்ணிருக்கீங்கட்டு. ஒரு காலத்துல சங்கர் பீக்ல இருந்தாரு, இப்போ ராஜமௌலி பீக்ல இருக்காரு. பட் ஆனா ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவுக்கு ஒரு கோட்டு, அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பெருமையை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் ஹாலிவுட் டைரக்டர்ஸ் எல்லாம் இந்தியன் சினிமாவை லைட்டா அங்கங்க கொஞ்சம் எட்டி பார்க்கறது. கேம் சேஞ்சர்ல சங்கர் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்றீங்க. தெரியாது. சப்போஸ் அதுலயும் கம்பேக் கொடுக்கலனா, அதுலயும் கம்பேக் போற வர நியூ டைரக்டர்லாம் வந்து அடிப்பானுங்களோ. போற வர நியூ டைரக்டர் ஏங்க நம்மளே அடிப்போம், ஆடியன்ஸ் போட்டு அடிப்பாங்க. அதோட இன்னும் சூப்பரான விஷயம் என்னன்னா, ஜவான் படம் ஹிட் ஆயிடுச்சு. ஜவான் டைரக்டர் அட்லி வந்து சங்கரோட ஏடி, அவரே 1000 கோடி கொடுத்துட்டாரு. சங்கர் என்னங்க கொடுக்கலன்னு கேக்குறாங்க. நீங்க வந்து தமிழ் சினிமாவில் வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரி வைஸ் நம்ம தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறீங்கன்னா ஆடியன்ஸ் இவ்வளோ பேர் வருவாங்க, இத்தனை நாள் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு இருக்கும். டிக்கெட் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? அதை வச்சு தான் கலெக்ஷன் நம்ம பார்ப்போம். தமிழ் இங்கே வந்து டிக்கெட் ரேட் உங்களுக்கு கம்மி. இதே நீங்கள் தமிழ் இங்கே விட்டுட்டு சவுத் சைடு விட்டு நார்த் சைடு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ரேட்டும் அதிகம். ரெண்டாவது அவங்க வந்து இந்த சினிமா ஆக்சுவலி அட்லி வந்து இங்கே இந்த கதை வந்து தமிழில் ஓடலை, ஜவான் வந்து இங்கே ஓடலை, அங்கே தான் அது வந்து செலிப்ரேஷன், ஓகேவா? நீங்கள் வந்து ஜவானை வந்து சங்கரோட ப்ளீஸ் கம்பேர் பண்ணாதீங்க. நான் வந்து சங்கரோட கம்பேர் பண்ணல. சங்கரோட ஏடி இவ்வளோ பெரிய குரோத்துக்கு போயிட்டாரு, ஆனால் சங்கர் டவுன் பண்ணி போயிட்டாங்களே. அட்லி வந்து விஜயை வச்சு ஏதோ அப்படி இப்படின்னு வந்து எங்கள் அண்ணனுக்கு நான் தான் செய்வேன்ட்டு இங்கே செஞ்சுட்டாரு. அங்கே போய் ஷாருக்கானை வச்சு எடுத்து, ஆக்சுவலி ஷாருக்கான் வச்சு எடுத்தனால மேபி ஜவான் வந்து ஹிட்டா இருக்கலாம். அவ்வளோதான், மற்றபடி வேற ஒன்றும் சொல்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த 2-3 டேஸாகவே சங்கரோட டவுன்ஃபால் பற்றி தான் சோஷியல் மீடியா எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா சங்கரோட அந்த ஒரு லோவஸ்ட் டைமில் தான் ராஜமௌலியோட பீக்கஸ்ட் டைம் வந்து வந்திருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே ரெண்டு பேருமே இந்தியன் சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணதுனால தான் ஒரு பக்கம் ரூசோ பிரதர்ஸ் வந்து இந்தியன் சினிமா பற்றி பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் ஜேம்ஸ் கேமரான் இந்தியன் சினிமா பற்றி பேசுகிறாரு. பட் என்னதான் இருந்தாலும் ராஜமௌலி ஓகே அவர் ஒரு பக்கம் பெரிய டைரக்டர் ஆகிட்டார். பட் இருந்தாலுமே சங்கருக்கான கம்பேக்கு கேம் சேஞ்சரில் வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதை தாண்டி இந்தியன் 3 வேற இருக்கு. இந்தியன் 3 இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். இந்தியன் 3 எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. எனக்கு கொஞ்சோண்டு நம்பிக்கை. இந்தியன் 3 ஆரம்பிச்சோடனே எனக்கு வந்து வேண்டாம் சங்கரே மாமா, நீங்க வந்து நல்லா இருங்க, நீங்க வந்து எடுக்கிற படம் நல்லா ஓடட்டும், அது மாதிரி நாங்க வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் மட்டும் கொடுத்துக்கிறோம். அதெல்லாம் தாண்டி வேல்பாரியோட சப்ஜெக்டும் அவர் தான் ரைட்ஸ் வச்சிராப்ல. அது வேல்பாரியுமே கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட். ஸோ அந்த ஒரு சப்போஸ் ரெண்டும் வேலைக்கு ஆகலாம், அட்லீஸ்ட் வேல்பாரியாவது கம்பேக் கொடுங்க தான் நான் கேட்குறேன். ஸ்டோரி வைஸ் இன்னும் நல்லா கொடுத்துட்டாருன்னா, நம்மளுக்கு ஸ்டோரியும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, அவர் ஏன் சொதப்பினாருன்னா கடைசியா வந்த ஒரு 3 படத்துலயுமே ஸ்டோரி கிடையாது. அது ஸ்டோரி ஏன் கிடையாது?
ஏன்னா அவர் எழுத தெரியல பாவம். அப்போ அவர் கடன் வாங்கின ஸ்டோரிஸ் அதெல்லாம். ஆமா, அதுக்கு முன்னாடி வாங்கினது எல்லாமே சுஜாதா கிட்ட இருந்து கடன் வாங்கின ஸ்டோரிஸ் தான். அவங்களோட கைட்னஸ்ல தான் அவரோட ஸ்டோரி எல்லாமே இருக்கும். பட் அதுவே அவங்களோட மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா படமும் சரி, எந்திரன் 2.0, அதுக்கப்புறம் இந்தியன் 2, இந்தியன் 3ல வந்து அவங்களோட கைட்னஸ் இல்லாதனால தான் ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப கிரிஞ்சா போனது. கேம் சேஞ்சர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டோரி. ஸோ அதனால அதில் கொஞ்சம் ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. பட் வெயிட் பண்ணி தான் பார்த்தாலும். இந்தியன் 3 ஆல்ரெடி இந்தியன் 2 எந்த அளவுக்கு முக்கிய போச்சு எல்லாரும் தெரியும். ஸோ ஆனால் இந்தியன் 3 நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதையும் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். வேல்பாரின்றது ஆல்ரெடி எழுதப்பட்ட நாவல். அதுலேருந்து இவர் வெறும் ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அது ஸ்டோரி வைஸ் நல்லா தான் இருக்கும். நான் வேல்பாரி படிச்சிருக்கேன், அதனால வேல்பாரி ஸ்டோரி நல்லா தான் இருக்கும். சங்கர் பெஸ்ட்டு தருவார், அவரோட பெஸ்ட்டு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சங்கரோட டவுன்ஃபாலுக்கு அவரே காரணம். நாம் வந்து சங்கருக்கோட டவுன்ஃபாலுக்கு சங்கர் தான் காரணம். மற்றபடி ஆடியன்ஸை குறை சொல்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது.